அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸை எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். எந்தெந்த மாதிரி அளவு எடுக்கிறங்கிறத பாருங்கள். நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு. இந்த லைனிங் ப்ளவுஸை நாம் எந்த மாதிரி அளவு எடுத்தால் துல்லியமான அளவு அப்படியும் செராக்ஸ் எடுத்தது மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கட் பண்ணி தைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் எதுவும் குறை சொல்லாத அளவுக்கு எந்த மாதிரி எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஜாக்கெட்டை எடுத்து அளக்குற டைம் வந்தெல்லாம் குறையும். ஃபஸ்ட்லேயே நம்ம அளவு எடுத்துட்டோம்னா இதுவும் ஒரு வகைக்கு நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே நம்ம டேப் வச்சு அளந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கிட்டோம் வந்து சொல்லிச்சுக்கோங்க. நம்ம அந்த பேப்பரை பார்த்து நம்ம வந்து அளவு எடுத்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நேரமும் ஜாக்கெட்டை தேடி மடித்து அப்படிங்கும்போது அது டைம் தான் வேஸ்ட் ஆகும். புரியுதா? அதனால் நீங்கள் இந்த மெத்தடை கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அளந்து எழுதுவோம். இப்போது முதல்ல என்ன செய்கிறேன்னா, உயரம். நான் இப்போ எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது கரெக்டாக அப்படி அக்குள் பிடிச்சி இப்படி அளக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. சரியா? இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். இது நல்லா சரி பண்ணி வச்சுக்கோங்க. அக்குலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி இப்படி எடுங்க. 19.75 இருக்குது. அதாவது இந்த 19.75 எழுதிக்கிடுவோம். பேக் சைடு 19.75. அடுத்து என்ன செய்யறோம்னா, இப்போது நம்ம உயரம் எடுத்துக்கிறோம். உயரம் இங்கேருந்து இந்த பேக்கில் வந்து டாட்டு பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, இந்த டாட்டு தான் உயரத்துடைய அளவு. இழுக்கெல்லாம் கூடாது, அப்படியே வச்சு அளங்க, சரியாக வரும். நல்லா சமமாக இருக்குல்ல, சமமாக வச்சுக்கிட்டு இந்த பகுதியை வச்சுக்கிட்டு மேலே இது 13.5. இப்போ எவ்வளோ வைக்கணும்? உயரம் வந்து அதை நோட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து உயரத்தை எப்படி எடுக்கணும்னா, இந்த 13.5 இதை வந்து கழிச்சிட வேண்டியதான். கழுத்து உயரத்தை இப்போ 6.75 இருக்குது. 6.75னா 13.5ல் 6.75 13. அப்போ கழுத்து உயரமும் நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து உயரம் 6.75. இங்கேருந்து 6.75 வைக்கணும், அங்கேருந்து 6.75. சரியா? கழுத்து உயரமும் 6.75 கிடச்சிருச்சு. ஸ்லீவோட ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் சுற்றளவு இப்படி வச்சு எடுங்க. இப்படி கிராஸாக எடுத்தாலே சரியாக வரும். இப்படி மடித்து போட்டுக்கோங்க. அதான் நல்லா தெளிவாக இருக்கும். மடித்து போட்டுட்டு, அதாவது பேக் சைடு வந்து பக்கம் தான் எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் எடுத்துடாதீங்க. பேக் சைடில் இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர் தையல், அதாவது கை ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்டில் இருந்து இங்கே எடுத்துருங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னா 8 இன்ச்சு இருக்குது. அதாவது ஆம்கோல் சுற்றளவு 8 + 8 அதாவது 16 இன்ச்சு. இப்போது ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ இருக்குது? 5.5. ஸ்லீவினுடைய ஓப்பன் கை சுற்றளவு 5.5 ஒரு பகுதி. அப்போ இன்னொரு பகுதி சேர்த்தோம்னா 11 இன்ச்சு கணக்கு. இது வந்து அடிக்கை உயரம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கை உயரம்னு சொல்லுவாங்க. இது 7.25 இருக்குது. இடுப்பு வந்து இந்த பட்டியை கழிச்சிருங்க. ஊக்குப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஊக்குப்பட்டிக்கு எதிராக இருக்கும்ல, அதை வந்து கழிச்சிருங்க. ஊக்குப்பட்டியை சேர்த்துக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, ஊக்கு போட்டிருக்கா, இதை சேர்த்துக்கோங்க. இதை கழிச்சிருங்க. இந்த சைடு உள்ளதை கழிச்சிருங்க. இந்த ஊக்கு மாற்ற அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும், மற்ற எடுத்தால் எடுத்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், எல்லாம் தப்பாக வந்துடும். இதெல்லாம் பிகினருக்கு தான், அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான், புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு தான். இது கொஞ்சம் தைச்சி பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், எல்லா வரும் தெரியும் ஓரளவுக்கு. இந்த பாருங்கள், இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். நல்லா இது மட்டும் கொஞ்சம் டைட்டாக எடுக்கணும். இடுப்பு மட்டும் கொஞ்சம் டைட்டாக எடுக்கணும். இடுப்பு வந்து நேரடி அளவு எடுத்தாலுமே டைட்டாக தான் நேரடி அளவு எடுக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 32.5. அவங்களுக்கு 32.5 இடுப்பு. 32 நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆம்கோல் இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆம்கோல் இறக்கம். இந்த அளவை வச்சு இதை எடுத்து இதை கழிச்சிட்டிங்கனால இந்த இறக்கம் கிடச்சிரும். இப்போ இது 8.5 இருக்குது. நம்ம 9 இன்ச்சு வச்சோம்னா 1/2 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்து வச்சிடலாம். 8.5 + 1/2 9 இன்ச்சு. இப்போ அடுத்து முன்பக்கம். இதே வந்தாலும் முன்பக்கத்தை வந்தால இது பார்த்தீங்களா கம்மியாக இருக்கு பாருங்கள். இதுவும் இப்படியே படுக்கவசமாக போட்டு அளந்துருவோம். அதே அளவு இருக்கான்னு பார்த்துருவோம். நம்ம படுக்கவசமாக போட்டு அளந்தோம்னா இது 9.
இது 9, இது 9, 18. இப்போது நம்ம 19.25 வச்சுருக்கோமா, ப்ளஸ் ஒரு 18, 37.25. இது டோட்டல் சுற்றளவு. அதாவது மேல் மார்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இது வந்து 37.25. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, முன் மார்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய இறக்கம். முன் மார்பில் உயரம்னு வைங்களேன். உயரத்தை எப்படி பண்ணோம்னா, மேலே ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து எடுத்து இந்த மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, மிட் பாயிண்ட் அது ஒரு 9 இன்ச்சு இருக்குது. இதெல்லாம் நேர்கட்டிங் தான், அதனால் இழுத்தாலுமே இழுவ கொடுக்காது. இப்போ 9. இந்த அடிமார்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படியே இருக்கணும். நீங்கள் நேரம் இழுக்க வேண்டாம், இப்படியே வச்சு இதை அளந்துருங்க. கிராஸாக டேப்பை கிராஸாக பிடிச்சிக்கோங்க. அப்போ எவ்வளோ இருக்குன்னா, 11.5க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது, நம்ம 11.5 வச்சுக்கலாம். அப்போ 11.5 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வைக்கணும். முன் மார்பு உயரம் 11.5 ப்ளஸ் ஒரு 1/2, அது வந்து தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம். ஷோல்டரை மடித்து போட்டு ஒரு அளவு எடுத்துருங்க. ஏன்னா அளவு வந்து ரொம்ப முக்கியம். அளவு சரியாக இருந்தால் தான், அதாவது அளவு ஜாக்கெட்டு கொடுக்குறவங்க வந்து திருப்தியாக அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொருத்தங்க தைச்சதை நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா டெய்லர் சரியில்லைன்றாங்க, தைக்க தெரியலன்றாங்க. சரியா? அதனால் அளவு வந்து சரியாக இருந்ததுன்னா தையல் கரெக்டாக வந்துடும், மாற்று கருத்தே கிடையாது அது. அதனால் அளவு எடுக்கிறதுல மட்டும் கரெக்டாக எடுத்துருங்க, துல்லியமாக இருக்கும். முன்பக்கத்தை வந்து இப்படி பரட்டி போட்டு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மார்ஜின் வச்சுக்கோங்க, இது வச்சுக்கோங்க மார்ஜின். ஏன்னா ஷோல்டர் வந்து இறங்கிடும். சில நேரங்களில் நம்ம தப்பாக இருந்தோம்னா ஷோல்டர் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கும், கை ரவுண்ட் ஷேப்பு கிடைக்காது. கை வந்து ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் சைடு ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கணும். அப்போ தான் ஜாக்கெட் அழகாக இருக்கும். இந்த 5.25 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் திரி போட்ட உடனே அதே 10.5 இன்ச்சு கிடைக்கும். 5.25 இருக்கா, இப்படி தான் அளந்து பார்த்துக்கணும் நம்ம கரெக்டாக. சரியா? அளந்து பார்த்துட்டு இப்போ நம்ம 5.25 வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 5.25க்கு 5.5 கூட வைக்கலாம், 5 வைக்கிறது தப்பு இல்லை. 5.5 ப்ளஸ் 6 இன்ச்சு வச்சு நம்ம ஷோல்டர் மேலே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நேர் கட்டிங்கன்னா கழுத்து உயரம் கம்மியாக இருக்குது. கழுத்து உயரம் கம்மியாக இருந்தாலே ஷோல்டர் இறங்காது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 11 வச்சே கனெக்ட் பண்ணிடுவோம். 11 ப்ளஸ்ஸு, அதாவது பாதி 5.5 ப்ளஸ் ஒரு 1/2. சரியா? அப்போது 5.5 இன்ச்சு ப்ளஸ் 6 இன்ச்சு. இந்த ப்ளஸ் 1/2 வந்தால தையலுக்கு, அதாவது இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு. கை உயரத்தை எடுத்துவோம். இப்போ கை உயரம் பாருங்கள், 7.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு எழுதி வச்சதுக்கு சரியாயிடுச்சு பார்த்தீங்களா. கை உயரம் 7.5. இப்போ இது முன்கழுத்தும் எப்படி இருக்குன்னு அளந்துங்க. சரியா? அது முன்கழுத்தை அளக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை கடைப்பிடிச்சிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இதில் இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சு டேப் வந்து மடித்து விட்டுக்கோங்க. சரியான இதில் அந்த இதுக்கு நேர எல் ஷேப்பில் மடிச்சிருங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எல் ஷேப்பில் மடிச்சிங்கன்னா 6 இன்ச்சு வருது. ஓகேவா? 6 இன்ச்சு மைனஸ் ஒரு 1/4 இன்ச்சு. ஆனால் நம்ம 6 இன்ச்சு எழுதிக்கிறோம். அதாவது முன் கழுத்து உயரம் 6 இன்ச்சு. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? நன்றி.